கண்டிப்பாக நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஆகணும். ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மெயினாக வந்து ட்ரஸ்ட், அதுதான் வந்து ஒரு பெரிய நம்ம ஏரியாவுக்கு எது சூட் ஆகுது, இன்னும் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க. எல்லா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் பிரவீனா, என்னுடைய ஊர் புதுக்கோட்டை உள்ளூர். ஓகே மேம், என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். 2 இயர்ஸாக நான் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மேம், யூனிக் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு பொட்டிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பொட்டிக் மூலமாக உங்ககிட்ட மொத்தமாக எத்தனை கலெக்ஷன் கிடைக்கும்? என்கிட்ட வந்து நான் விமென்ஸ்க்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். விமென்ஸ்க்கான எல்லா டைப் ஆஃப் காட்டன் சாரீஸுமே 90% நம்ம காட்டன் சாரீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ளஸ் கிட்ஸுக்கான ட்ரெஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், பார்ட்டி வேராக இருக்கணும், கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் கஸ்டமைஸ் பண்ணி ரெடி ஸ்டாக்மே வீட்டில் வச்சிட்ருக்கேன். புதுசாக கேட்குறவங்க, இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கணும், பேபிஸ்க்கெலாம் எனக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ஆர்டர் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே பார்ட்டி வேர் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே மேம், என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? மோஸ்ட்லி காட்டன் சாரீஸ், குர்த்திஸ் வந்து எல்லாமே காட்டன் குர்த்திஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அதிலே வந்து வெறும் குர்த்திஸ் மட்டும் 3 பீஸ் செட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நைட் வியர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட் வியர்ஸ் வந்து 2 இயர்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாருக்குமே நைட் வியர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கிட்ஸுக்கான அந்த ட்ரெடிஷ்னல் வேர், பார்ட்டி வேர், கஸ்டமைசேஷன்ஸ் ஒர்க் அதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே மேம், இப்போ சொன்னீங்க இல்லையா காட்டனுமே நான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. காட்டனை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன மேம்? காட்டன் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து பர்சனலாக எனக்கு வந்து காட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். காட்டன் சாரீஸ் வியர் பண்ணும்போது 1 டே ஃபுல்லாக சாரீ கட்டியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எரிச்சல், எந்த ஒரு உறுத்தல் எதுவுமே இருக்காது. பட் லுக் வைஸ் வந்து நம்ம காட்டன் சாரீஸ் கட்டிட்டு எங்கே வேணாலும் போயிடலாம். அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். இப்போ டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறவங்க இருக்கட்டும், நம்ம சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், இந்த சம்மர் சீசனுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எனக்கு காட்டன் சாரீஸ் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால நம்ம காட்டன் சாரீஸ்னால் மோஸ்ட்லாக எல்லாரையுமே கவர் பண்ணிடலாம். டீச்சர்ஸு, ஆஃபீஸ் போகிறவங்க, ப்ளஸ் வந்து நம்ம சர்க்கிளில் நிறையா பேர் பார்த்தோன்னா அந்த காட்டன் நிறையா சாரீ கட்டுறதுக்கு பயப்படுறவங்க வந்து என்னோடய ஜென்ரேஷன்ஸில் இருக்காங்க. சாரீ கட்டினாலே வேர்க்கும், குத்தும், கசகசன்னு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் வந்து காட்டன் சாரீஸை கட்டி பாருங்கள், அதை பழகுங்க அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை கட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலுமே நம்மளுக்கு எந்த ஒரு எரிச்சலுமே இருக்காது. உங்கள் யூனிக் கலெக்ஷன் பொட்டிக் மூலமாக குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி நிறைய ட்ரெஸ் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹோல்சேலாக எங்கே வாங்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாமே ஹோல்சேலாக வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு இடத்துலன்னு சொல்ல முடியாது. அந்தந்த ஏரியாவில் வந்து எது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கோ அந்த மாதிரி பார்த்துட்டு தான் மேனுஃபேக்சரிங் வாங்கிட்டுருக்கோம். வெஸ்ட் பெங்கால், ஜெய்ப்பூர், சூரத், கொச்சின், இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா மதுரை, சின்னாலப்பட்டி, சேலம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஏரியாவில் அந்தந்த ஏரியாவுக்கு என்ன சாரீஸ் வந்து ஃபேமஸோ அந்த மேனுஃபேக்சர் கிட்டேருந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஸ்டாக் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஓகே மேம், ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, அப்போ இருந்த வரவேற்புக்கும் இப்போ இருந்த வரவேற்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா? அது வந்து எப்போயுமே நம்ம ஒரு கஸ்டமர்ஸ்டேருந்து ரிவ்யூஸ் வாங்கும்போது ஓகே நீங்கள் சின்ன லெவலில் பண்ணாலும் நல்லா பண்ணுறீங்க, குவாலிட்டியாக பண்ணுறீங்க அப்படிங்கிற ரிவ்யூஸ் நமக்கு ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. பிடெக் படிச்சுட்டு எப்படி உங்களுக்குள்ள இந்த ஒரு ஐடியா? பிடெக் முடிச்சுட்டு எனக்கு உடனே வந்து ஜாப் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ளே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னோட இன்ஸ்டா பயோலேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பாயிண்ட் வந்து எவ்ரி உமன் ஷுட் பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படிங்கிறத நான் வச்சுருப்பேன். என்னோட பயோலேயே வச்சுருப்பேன். அது வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எப்போயுமே. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னு. இருந்தாலும் பசங்கள்லாம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பண்ணி இதை ஒரு லேர்னிங் ப்ராசஸாக எடுத்துப்போம், அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டிலே பண்ணாமல் நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இல்லையா ஹோல்சேலாக வாங்கி ஆன்லைனில் விற்பனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ ஹோல்சேலாக வாங்குறது எல்லாத்தையுமே ஷாப் வச்சு விற்பனை பண்ணுறீங்களா இல்லை வீட்டிலையே விற்பனை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஹோல்சேலாக வாங்கி எல்லாமே வீட்டில் வச்சு தான் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு வந்து
சின்ன ரூமில் வச்சு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபோட்டோஸ் போட்டு வீடியோஸ் போட்டு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் போட்டுருவேன். அதுலேருந்து கேட்குறவங்களுக்கு நம்ம அந்த கலர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொரியர் பண்ணிடுறது. அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ ஆன்லைனில் லாபம்லாம் எப்படி இருக்கு மேம்? ஆன்லைனில் லாபம் பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க டிபெண்டன்சி இல்லாமல் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த ஸ்டேஜில் இது ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து பெரிய லெவலில் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடலை. ஒரு ஷாப்க்கு ரெண்ட்டை எடுத்தோ அந்த மாதிரி எனக்கு எக்ஸஸாக எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் என்னோடய பிஸ்னஸை மட்டும் வீட்லேருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த இன்கம் வந்து இந்த ஸ்டேஜில் எனக்கு ஓகேவாக இருக்குது. ஓகே மேம். ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்களுமே நிறைய கடந்து வந்திருப்பீங்களா, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மெயினாக வந்து ட்ரஸ்ட், அதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இன்ஸ்டாவில் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து ஸ்கேம் வந்து அதிகமாகிடுச்சு, ஃபேக் ஐடிஸ் அதிகமாகிடுச்சு. ஓரளவு ரீச் ஆகிட்டாங்கனாலே அவங்களோட பேஜை வந்து ஃபேக்காக போட்டு அதை வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறவங்க தான் நிறையா இருக்காங்க. அதனால ஒருத்தவங்களும் நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமரும் வந்து அந்த ட்ரஸ்ட்டை பற்றி தான் அதிகமாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. உண்மையாகவே நீங்கள் பண்ணுறீங்களா, அந்த ஒரு சாரியை சூஸ் பண்ணாங்கனாலும் அவங்களோட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அதை ஒரு வீடியோ எடுத்து காட்டுறீங்களா, அதை ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறீங்களா அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது நமக்கு. அதை வந்து இன்னுமே நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய கிளாரிட்டி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இன்னும் நிறைய என்னோடய வீடியோஸ் மூலியமாகவோ இன்னும் நிறைய கிளாரிட்டி கொடுத்தோன்னா கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆவாங்க, நம்மளோட பிஸ்னஸும் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் இன்னுமே கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறது என்னோடய அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து வச்சுருக்கேன். சூப்பர் மேம். இப்போது ஆஃப்லைனாக இருந்தால் கூட ஈஸியாக சேல் பண்ணிடலாம். ஆன்லைனில் நிறைய தடைகளை தாண்டி உங்கள் பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த விடாமுயற்சி பயணத்தில் ரீசெல்லிங் ஆன்லைன் செய்கிறது பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கா மேம்? ரீசெல்லிங் ஆன்லைன் நான் வந்து எதனால் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பல்காக ஒரு 10 lakh 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு சின்ன லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஏரியாவுக்கு எது சூட் ஆகுது, இன்னும் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுது, இதெல்லாமே நான் நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாங்கிறது தான் என்னோட பிளான். எடுத்தோடனே நம்ம ஒரு விஷயத்த வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கணும்னு நான் நினப்பேன். அதனால தான் நான் வந்து ரீசெல்லிங் ஆன்லைன் சூஸ் பண்ணதுக்கு நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும், கஸ்டமர்ஸோட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு லேர்னிங்காக தான் நான் ரீசெல்லிங் ஆன்லைனை வந்து சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ரீசெல்லிங் ஆன்லைனில் உங்களுடைய பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இதில் வந்து ஆன்லைனில் பல்க் ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆன்லைன் பல்க் ஆர்டர்ஸ் பொறுத்த வரையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சாரியாக இருக்கட்டும் இல்லை கிட்ஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு பல்க் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா உடனே அவங்கக்கிட்டேருந்து ஒரு கேஷ் வாங்கிக்கிட்டு நான் பல்காக உடனே கொடுக்குறதில்ல. ஒரு 10 sarees கேட்டாங்கன்னா உடனே அமௌண்ட்டை வாங்கிட்டு 10 sarees நான் கொடுக்குறதில்ல. ட்ரெஸ்ஸஸ்மே ஒரு 50 dresses கேட்டாங்கன்னா 50 dresses ஒன்ஸாக கொடுக்குறதில்ல. நான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸை எடுத்து அதை சாம்பிள் அனுப்பிடுவேன் அவங்களுக்கு. அனுப்பி நீங்கள் அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகேவா அந்த கலர்ஸ். ஏன்னா ஃபோட்டோவில் பார்க்க கலர் ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு நேரில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பல்க் ஆர்டர்ஸ்க்கு மட்டும். ஏன்னா அவங்க பல்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்டேருந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகி நமக்கு அந்த அமௌண்ட் கிடைச்சிதுன்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால நான் சிங்கிள் பீஸ் எப்போவுமே கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸை நான் கொடுக்குறது தான் இப்போ வரை நான் அதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, அவங்க அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களா, உண்மையாக அவங்க திருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஒரு பீஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் அடுத்த பீசஸ்லாம் நான் அதுக்கப்புறம் கொடுப்பேன். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு கஸ்டமர்ஸோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆணுச்சு? நான் க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போவுமே நான் க்ரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சிங்கிள் டேயும் நான் ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து. இன்னுமே எனக்கு நிறையா லேர்னிங் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ சொன்னீங்கல்ல நானும் இன்னுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. இந்த 2 வருஷ பயணத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இந்த பிஸ்னஸ் மூலமாக? நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாக் வந்து மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கும் போதோ இல்லை விற்கும் போதோ எதையுமே நான் வந்து ஒரு விற்பனையாளராக நான் மனநிலையில் வந்து நான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு கஸ்டமராக இருந்து அந்த சாரியை வாங்கினா நம்ம என்னென்ன நினைப்போம், அது எப்படி இருக்கணும், அது இந்த ப்ரைஸ்க்கு இருந்தால் ஓகேவாக இருக்குமா, இல்லை அந்த மாதிரி ஒரு கஸ்டமராக இருந்து நம்ம என்னென்னலாம் யோசிப்போமோ அந்த மாதிரி யோசித்து தான் நான் ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து பொருள் வாங்குறதோ எல்லாமே அந்த மாதிரி யோசித்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகே மேம். ஒரு பெண்ணா எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமானதா இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒர்க் இருந்தாலுமே எனக்கு ஏதோ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணி மோட்டிவேட் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஓகே மேம். ஃபேமிலி சப்போர்ட்டோட ரொம்ப நல்லா உங்களுடைய பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த தருணத்தில் ஒருத்தவங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பண்ணுவீங்க? இந்த தருணத்தில் தேங்க் பண்ணணும்னா கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் தேங்க் பண்ணுவேன். அவங்க தான் என்னோடய ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே அவங்க தான். ஓகே மேம். இப்போ வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா, அப்புறம் அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? நிறைய நியூ டிசைன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அது மாதிரி கிட்ஸுக்கான ட்ரெஸ்மே இன்னும் நிறைய எனக்கு கஸ்டமைஸ் பண்ணணும், ரெடி ஸ்டாக் கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற நிறைய ஆசை இருக்குது. அதுக்கான ஒர்க்கை அடுத்தடுத்து பார்க்கணும். ஓகே மேம். உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிரி எஃப்எம் சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். இப்போது அடுத்ததாக ஒரு பெண்ணாக விடாமுயற்சியோட உங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? அதுவும் ஆன்லைன் மூலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்குது? மார்க்கெட்டிங் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து இது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆர்டர்ஸ் நிறையா இன்ஸ்டாகிராம்லேருந்து நிறையா காண்டாக்ட்ஸ் வருது. அது மூலயமா தான் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேயர்கள் யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து யுனிக் கலெக்ஷன்ஸ் பட்டுக்கோட்டை அப்படிங்கிற நேமில் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணலாம். அதிலே வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மளை மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து யுனிக் கலெக்ஷன்ஸ் பட்டுக்கோட்டை அப்படின்னு இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8438046424. ஓகே மேம். இது வரைக்குமே நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சு நிறைய பயன் தர தகவலை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரி எஃப்எம்க்கும் அதிரி எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? எல்லா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே வேலைக்கு போகிற சிச்சுவேஷன் வந்து அமைகிறதில்ல. ஃபேமிலியை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும். எல்லாராலும் கண்டிப்பாக வந்து ஒரு 6 hours ஜாப், 8 hours ஜாப் வந்து பண்ண முடிகிறது இல்லை. அதனால என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக முயற்சியில் வந்து நம்ம அது பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுமோ, இது பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுமோ, யாரும் எதை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தயங்கியே இல்லாமல் நம்ம கண்டிப்பாக அந்த முயற்சியை வந்து பண்ணணும். சக்ஸஸ் ஆகுங்கிறது வந்து அடுத்த விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே இண்டிபெண்ட் ஆகிறதுக்கான முயற்சியை வந்து கண்டிப்பாக எல்லாருமே எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நானுமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அதுலேருந்து வெளியே வரணும், நம்மளும் இண்டிபெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு தான். எனக்குமே 2 வயசில் பையன் இருக்கான். இருந்தாலுமே நான் அதையுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணுன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அதெல்லாம் மீறி நம்ம வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். பயந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணாமல் முயற்சி பண்ணால் தான் நமக்கு அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் வந்து தெரியும். அது மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு அந்த கொடுக்குற மனதைரியம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதனால் அதை எல்லாருமே ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அதிரி எஃப்எம்க்கு மனமார்ந்த நன்றிகள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம்.